சார் வணக்கம் சார். நான் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சங்கத்திலிருந்து வந்துருக்குங்க. நான் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சேர்ந்துவேன். ஆண்டர் நாயப் சுதார் பிரகாசம். நான் இருக்கும்போது காரைக்குடி அப்போ நான் போரில் இருந்தேன். அப்போ இருக்கும்போது டெக்னாலஜி வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்படி இருந்தோ இந்தியா தான் ஜெயிச்சிச்சு. இப்போ வந்து மோடி தலைமையில் வந்ததில் இன்னும் நல்லா இருக்குது. இது வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்த நெத்தி இது நம்ம இந்தியா மேலே கை வைக்கிறதுக்கு யாரை நினைச்சாலும் நினைக்கக்கூடாது. அது மாதிரி அடி கொடுத்துருக்காரு. இது இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. அது எனக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கு கிடைச்ச வெற்றி. இது வெற்றி 30 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து இந்த அணுசக்தி இதெல்லாம் வந்து அவ்வளோ டெக்னாலஜி இல்லை ஆர்மியில். இப்போ இன்னும் மோடி ஐயா வந்ததுனால இன்னும் நல்லா இப்போ இம்ப்ரூவ் ஆகிக்குது. டெக்னாலஜி நல்லா இருக்குது. இதில் வந்து ராணுவம் வந்து அவங்க தூக்கம் கட்டு பார்டரில் வந்து கண்வெடுத்து அவங்க வந்து உறுதியாக போட்டு செஞ்சதுனால தான் இதுக்கு வெற்றி அடைஞ்சது. சார் நீங்க பேசுங்க. சார் எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்ப இங்க வந்து ஒன்று கூடி இருக்கிறது எதனாலன்னா, நம்முடைய ராணுவ படை செந்தூர் ஆபரேஷன் மிக துல்லியமாக நம்முடைய ஏவுகணைகள் மற்றும் நம்முடைய ராணுவ எல்லையில் உள்ள ராணுவ வீரர்கள் அனைவரும் ஒன்று கூடி நமது நாட்டுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்துள்ளார்கள். எல்லோரும் நம்முடைய நாட்டுக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டுள்ளார்கள் என்பதை நீங்கள் இந்த 7ஆம் தேதி ஆபரேஷன் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். நம்முடைய நாடு எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலக அளவில் நம்முடைய நாட்டை திரும்பி பார்க்கும் அளவிற்கு எல்லாருக்கும் பயம் ஏற்பட்டுள்ளது. அத்தகைய ராணுவ உபகரணங்கள் நம்மிடத்தில் உள்ளதால் ஈஸியாக நம்முடைய ராணுவ படைகள் வெற்றி கொண்டார்கள். இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து மாவட்டம் அனைத்து மாநிலங்களிலும் இந்த கொடி அணிவிப்பு மரியாதையை ராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பிக்கும்படி அறிவித்துள்ளார்கள். அதன்படி நாம் இன்று ஒசூர் மாநகரில் ஒன்று கூடி இந்த அணிவகுப்பு நடைப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளோம். நன்றி, வணக்கம். ஜெய் பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, ஜெய் போலோ பாரத் மாதா கே ஜெய். சார் ஆக்சுவலி வணக்கம் சார். கடந்த மோடியின் அரசாங்கம் வந்தப்பல இருந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்ட்ரைக் நடத்திருக்கோம். ஒன்னு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திருக்கோம், அடுத்தது ஏர் ஸ்ட்ரைக் நடத்திருக்கோம், மூணாவதா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட இதயத்துல போய் தாக்கியிருக்கோம். எப்படின்னு சொன்னீங்கன்னா, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு உள்ளுக்குள்ள போய் தாக்கணும், ஏர் ஸ்ட்ரைக்கு மேல தாக்கணும். இப்ப நடந்த தாக்குதல் எப்படி அப்படின்னா, பாகிஸ்தான் மறுபடியும் எந்திரிக்க பல வருடங்கள் ஆகும். அவங்களோட இதயத்தை தாக்கிட்டு வந்திருக்கிறோம். இஸ்லாமாபாத்ல போய் இதயத்தை தாக்கிட்டு வந்திருக்கு நம்ம ஆர்மி. சோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சினால அவங்க எல்லாரும் ஏதாவது ஊக்கம் கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஆர்மி வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம வளர்ப்பது. அதுக்காக நம்மளால முடிஞ்ச அவங்க வந்து எந்த இதுக்கும் பூஸ்ட் தேவை, நல்லா பூஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக இந்த பேரணியை வந்து நமது மோடி ஐயா அவர்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த பேரணியினால எல்லா இந்தியர்களுக்கும் தலை நிமிர்ந்து நிக்கக்கூடிய ஒரு பவர் வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்மி பவர் முன்ன இருக்கிற பவருக்கும் இப்ப இருக்கிற பவருக்கும் எப்படி வித்தியாசம் நான் உங்களுக்கு சொல்றேன். லாஸ்ட் டைம் நம்ம நடத்தின ஸ்ட்ரைக்ல வந்து பாத்தீங்கன்னா மேக் இன் இந்தியாவில் நடத்தப்பட்ட அணு ஆயுதங்கள், இந்தியாவில தயாரிக்கப்பட்ட அணு ஆயுதங்கள் தாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னே எல்லாமே வந்து வெளிநாடுல வாங்கப்பட்டதும் எல்லாம் தர வச்சதும் எல்லாருமே டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துருக்கிறோம். ஆனா முதல் தடவை பாத்தீங்கன்னா நம்ம மேட் இன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை தாக்கியிருக்கோம். இதெல்லாம் நம்ம என்ன கொடுத்திருக்கோம், உலகத்துக்கு மெசேஜ் கொடுத்திருக்கோம். நாங்களே ஓன் மேக்கிங் பண்ணக்கூடிய பவர்ல இருக்கோம். இப்ப ஒன்லி பாகிஸ்தான் தாக்கல சார், நாங்க உலக நாடுகள் நாங்க வந்து மெசேஜ் கொடுத்திருக்கோம், நாங்களும் ஒரு பவர்ல இருக்கோம், சூப்பர் பவருக்கு நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் வேலை எல்லாரும் செய்யறவங்க சார், நாங்க செய்யறோம். ஆனா எங்களுக்கு ஊக்கம் கொடுக்கிற ஒரு தலைவர் வேணும். அந்த தலைவர் தான் நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முப்படைக்கும் கூட இருந்து வழி நடத்துறாரு. எப்படி நீங்க கேட்கலாம், இதுவரையும் போய் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரதமரும் போய் தீபாவளி ஆர்மிக்காரன் கூட கொண்டாடல. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, கடந்த தலைவர் இவர பிரதமர் ஆனதுல இருந்து பாத்தீங்கன்னா இவர் தீபாவளி எங்க நடந்திருக்கு சார், நீங்களும் சொல்லலாம். எங்க சார் நடந்துட்டு இருக்கு, பார்டர்ல நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் வெறும் தீபாவளி தானே. ஆனா உங்களுக்கு தீபாவளி இருக்கலாம். ஒரு பிரதமர் வந்து எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு, எங்களோட தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காருன்னா
அது எங்களோட உற்சாகம் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க சார். இப்போ வந்து இங்க ஒரு சின்ன மீட்டிங் பவர் இருக்குன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட வந்து தீபாவளி கொண்டாடுறாரு, அது எப்படி இருக்கும்? சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆர்மி பவர்ஸனோட முரால்னு தெரியுது சார். ஒரு மனுஷனுக்கு சண்டை போடுறதுக்கு முக்கிய தேவை முரால், பவர், துணிவு. அந்த துணிவை அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால இந்த அணிவகுப்புனால நாங்க எல்லா ஆர்மிக்காரங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நாங்களும் ஃபைட் பண்ணிட்டு வந்து இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ண எல்லாருக்கும், இப்ப ஃபைட் பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, நரேந்திர மோடி கி, நரேந்திர மோடி கி ஜெய் ஸ்ரீராம். முன்னாள் முப்படை ராணுவ வீரர்களுக்கு, முன்னாள் முப்படை ராணுவ வீரர்களுக்கு